ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. நீதிமொழிகள் 17:6. பாருங்கள், இந்த இடத்துல சாலமோன் ஞானி மூலமாக ஆவியானவர் பேசுகிறது. பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் பேர பிள்ளைகள்னு அர்த்தம் இல்லையா? முதியோருக்கு கிரீடமாக, முதியோர் அவர்களை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்கள்ல. பிள்ளைகளை எவ்வளோ நேசிக்கிறாங்களோ இல்லையோ, பேர பிள்ளைகள் மேலே ஒரு தனி அன்பு பாசம் இருக்கும். அவர்கள் அவங்க முதியோராக இருக்கும்போது அவங்க அந்த பேர பிள்ளையை ஒரு கிரீடம் மாதிரி நினைக்கிறாங்களாம். முதியோருக்கு கிரீடமாக இருக்கிறாங்களாம். அதே மாதிரி பிள்ளைகளின் மேன்மை பிதாக்களே அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஒரு பிள்ளைக்கு ஒரு மேன்மை இருக்கும் என்றால், அதுக்கு ஒரு கனம் இருக்கும் என்றால், அவங்க அப்பா இருந்தால் தான். சரியா? அப்போ எங்கள் அப்பா இப்படி இருக்காங்க, எங்கள் அப்பா இப்படி இருந்தாங்க, எங்கள் அப்பா பெரிய கலெக்டர், எங்கள் அப்பா பெரிய ஆஃபீஸர்னு சொல்கிறதுல அந்த குழந்தை என்ன பண்ணோம், அவ்வளோ பெருமைப்படும், சந்தோஷம். அப்போ அந்த பிதாக்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும்னு பாருங்கள். பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சாட்சியாய் முன்மாதிரியாய் இருந்தால் தான் அவங்க பிள்ளைகளுக்கு அவர்கள் மேன்மையாக கருதப்படுவார். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரன், நல்ல சகோதரன் தான். ஆனால் குடிப்பழக்கம். அப்போ எப்படி பிள்ளைகளுக்கு அவர் மேன்மையாக இருக்க முடியும்? அவருக்கு இடரலாக தான் இருக்க முடியும் இல்லையா? வெட்கமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு, ஐயோ எங்கள் அப்பா இப்படி இருக்காருன்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு தகப்பன்மார்களும் என் பிள்ளை என் நிமித்தமாய் மேன்மை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள் சொன்னால், ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தகப்பன்மாரும் தங்களை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பிள்ளைகளும் கூட கிரீடமாக இருக்க வேண்டும் சொன்னால் கிரீடமாக இருக்க வேண்டும். அவங்க நடத்தையில், அவங்களுடைய காரியங்கள்லாம். எத்தனையோ பேர் பாருங்கள், இன்றைக்கி பெற்றோரை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க, காசு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. கூட இருந்து அந்த அன்பு பாசம் அதெல்லாம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் கூட அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களை எங்கேயாவது கொண்டு போய் வச்சா உனக்கு மேன்மை கிடையாது. நீ கூடவே வச்சுருந்து கூடவே எல்லாம் பார்த்தா மட்டும்தான் மேன்மை. நம்ம சொல்கிறோம், அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை தோள் மேலே வச்சுட்டு அவங்க போவாங்க, கடைக்கு போகிறதோ பட்டணத்துக்கு வரதோ ஏதோ ஒன்றுத்துக்கு. அப்படி வரும்போது அந்த பிள்ளை கம்பீரமாக உட்காந்துருக்கும். நான் என் தகப்பன் தோளில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கம்பீரமாக இருக்கும். அதே மாதிரி தகப்பனும் என்ன யோசிப்பார், இது தாத்தா கூட இதெல்லாம் செய்வார். அப்போ தகப்பன் என்ன யோசிக்கிறார், என் பிள்ளை என் தோள் மேலே சுமக்கிறேன், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நடப்பாராம். பாருங்கள், அப்போ பிள்ளைகள் பெற்றோருக்கு கிரீடமாக இருக்கணும். பெற்றோர்கள் நிமித்தம் பிள்ளைகள் மேன்மை அடையணும். அப்போது ஒரு பிள்ளைக்கு மேன்மை எதுனா அது தகப்பன் தான், பிதாக்கள் தான் அப்படின்னு சொல்லி திட்டமும் தெளிவாக போடப்பட்டிருக்கு. 23:12 பாருங்களேன். 23:12 23:12 23:22 உன்னை பெற்று தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதேன்னு சொல்கிறார். பாருங்க, எவ்வளோ புத்திமதி. தகப்பனுக்கு நீ செவி கொடுக்கணும். அவருக்கு செவி கொடுக்காம நீ யாருக்கு செவி கொடுப்ப? அவரை புறக்கணித்து, தாயையும் தகப்பனையும் புறக்கணித்து அவங்கள அசட்டை பண்ணி அப்படிலாம் தான் அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. மேன்மையாக இருக்கவே முடியாது. நமக்கு தாழ்ச்சி தான். அதன் மூலம் ஆசீர்வாதத்தை இல்லை, சாபத்தை தெரிவு செய்கிறவா இருக்கிறோம். நீதிமொழிகள் 30:17 பாருங்கள். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னுமா. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இதை மட்டும் பார்ப்போம். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவனுடைய கண்ணை நதியின் காகங்கள் அப்படியே பிடுங்கிட்டு போகும், அது கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று சொல்லி போடப்படுது. எவ்வளோ பயங்கரம். அப்போ நமக்குடைய அப்பாமார்கள் பிள்ளைகளுக்கு மேன்மையாக இருக்கணும். அதுக்கு தகுந்த விதமாக அவங்களும் நடந்துக்கணும். பிள்ளைகளும் அதே மாதிரி அவங்கள நல்ல விதமாக மரியாதையோடு அவங்கள கனம் பண்ணி அவங்க சந்தோஷமாக கிரீடமாக இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா மேன்மைகளும் தானாக சேரும்.
பிரியமானவர்களே, என்னுடைய தகப்பனை நான் 53 வயதில் என் தகப்பன் மரித்து விட்டார். அப்பொழுது எனக்கு 21 வயது. அப்போ தெரியல, அப்போவே திருமணம் பண்ணிட்டாங்க, பிள்ளையும் பிறந்துருச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு எங்கள் அப்பா ரொம்ப வயதாகிடுச்சி, வயது சென்று தான் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அப்படி நினச்சோம். ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது 53 வயது எவ்வளோ சின்ன வயது. அந்த சிறிய வயதிலே என்னுடைய தகப்பன் மரித்து விட்டார். அப்படியே ஷாக் ஆகிட்டோம், நின்றுட்டோம். அந்த தகப்பனுடைய அன்பு முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. நன்றாக வாழ்ந்திருக்கிற நாட்களிலே, நல்ல வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களே, தகப்பன் இல்லையே, தகப்பனை ஒரு காரில் கூட கூட்டிகிட்டு போலையே அப்படின்ற வேதனை இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த தகப்பனுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு இல்லை. தாயினுடைய அன்பும் பெரிய அன்பு, தகப்பனுடைய அன்பும் தியாகமான அன்பு. தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களெல்லாம் வளர்த்தாங்க. அப்படிலாம் இருக்கும்போது, அவங்கள இழந்திருக்கும்போது தான் அது அருமை தெரியுது. ஒரு பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை இருக்கும் என்றால் அது தகப்பன். தாயும் தகப்பனும் இருக்கணும் பிரியமானவர்களே. அவங்கள அசட்டை பண்ணக்கூடாது. தகப்பனும் தாயும் இருந்து அசட்டை பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் என்னுடைய கணவருடைய தகப்பன், என்னுடைய மாமா 102 வயது வரைக்கும் இருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இப்போ பிள்ளைகளுக்கு தகப்பன் தான் மேன்மை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அதை நாம் காத்து கொண்டு கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அவர்களை நல்ல விதமாய் வைத்து அவர்களை வைத்து கொள்ளும்போது அது நமக்கு கிடைக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், மகிமை, மேன்மை. அப்படிப்பட்ட மேன்மையை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, பெற்ற தாயும் தந்தையுமாய் நீர் இருக்கிறீர். நிரந்தரம் நீங்கள் தான். எல்லாம் மாறி போனால் நிரந்தரம். அதே நேரத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் எங்களுக்கு மேன்மையாய் காணப்பட ஆண்டவரே, அதற்கு அவர்களும் தகுதிப்படுத்த ஆண்டவரே, நாங்களும் தகுதியுள்ளவர்களாய் இருக்கவும் என் பெற்றோர்கள் எங்களுக்கு மேன்மையாய் கருதப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை நல்ல விதமாய் வைத்து கொள்ள நீர் உதவி செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கலாத்தியர் 5:6. இன்றைய கேள்வி, உங்களை என்ன செய்கிறவர்கள் எப்படி போனால் நலமாயிருக்கும்? உங்களை என்ன செய்கிறவர்கள் எப்படி போனால் நலமாயிருக்கும்?